ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். காளானை நல்லா அலம்பிட்டு நீங்கள் ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. பாசுமதி ரைஸை 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. குக்கரில் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. அதுக்கு பட்டை, இலை, கிராம்பு, ஜாதிபத்திரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதினா, கொத்தமல்லி தழை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதையெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வணங்கினதும் இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதும் தக்காளி பேஸ்ட்டு ஊற்றுங்க. நல்லா காட்டுங்க. மஞ்சள் பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், நல்லா கலங்கினதுக்கப்புறம் காளானை போடுங்க. இப்போ காளானை போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது, மறந்துடாதீங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. காளான் போட்டதும் நல்லா கிளறி விடுங்க. அதே தண்ணி விடும். நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா காளான் ஒரு மாதிரி ஆயிரும். இப்படியே விட்டு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதே தண்ணி விட்டு நல்லா வேகும். தயிர் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலையும் புதினாவும் போட்டுக்கோங்க. நல்லா கிளறுங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையானதை. அப்புறம் பார்த்துட்டு நெய் வேணுங்கிறத போடுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது அரிசி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் தூவிக்கிங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு விசில் விடுங்க. விசில் அடங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பரான சுவையான காளான் பிரியாணி ரெடி.